சூரிச் சிவன் கோவில் சைவத்தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்த. வணக்கம் தமிழர்களே. அற்றார் அழிபசி தீர்த்த தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் சைவத்தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் உணவு கண்காட்சியும் விற்பனையும் தாயக இசைச்சங்கமும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் அன்பே சிவம் அறக்கட்டளை நிதிக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வை வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளன் தம்பி கவிதரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். கடந்த காலங்களில் அன்பே சிவம் நடத்திய அந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு எப்படி இருந்தது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக உங்களோடு எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவிதரன் அவர்கள். வணக்கம் சுயிஸ்பாலின் தமிழர்களே. வணக்கம் சிவம்ல. வணக்கம் ஐயா. சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கம் அன்பே சிவம் நடாத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு ஒரு வித்தியாசமான நிகழ்வு, ஏனைய நிகழ்வுகளிலிருந்து வேறுபடுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு புறம் 150க்கும் மேற்பட்ட எங்களுடைய தாயக உணவு கண்காட்சி, மறுபுறம் எமது தாயக கலைஞர்கள் மேடையிலே சங்கமிக்கின்ற பல்சுவை நிகழ்வுகள் கலந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அந்த மண்டபத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது எமது தாய் நிலத்திலே நிற்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தும். நாங்கள் மறந்து போன, நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற உணவுகள் அங்கு ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதை நீங்கள் உண்டு கழிக்க ஒருபுறம் சேவை, கண்டு கழிக்க எங்களுடைய தாயக கலைஞர்களுடைய இசை நிகழ்வு, பல்சுவை நிகழ்வுகள் என அந்த அரங்கம் களை கட்டி இருக்கும். எனவே இது ஒரு நிகழ்ச்சியே அல்ல, எமது தாயகத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு எழுச்சி மிகுந்த சைவமும் தமிழும் தழைத்தோங்க வேண்டும். அத்தோடு எங்களுடைய உறவுகளுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கிற பணியை செய்து வருகின்ற அன்பே சிவம் அன்பாக நடத்துகின்ற இந்த நிகழ்விற்கு நீங்கள் வருகை தர வேண்டும், சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் வருகை தருவதனால் தாயகத்திலே எங்களுடைய சிவபுர வளாகம் முகமாலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான கட்டமைப்புகள், எங்களுடைய மூத்தவர்கள் எங்களுடைய போராட்டத்திலே தங்களுடைய அவயங்களை இழந்தவர்களை பாதுகாக்கின்ற அது ஒரு நிழல் குடை போன்ற அனைத்தையும் தாங்குகின்ற அந்த சிவபுர வளாகம் மறுமலர்ச்சி பெற்று அது ஒரு பெரிய எழுச்சியாக வருவதற்கு நீங்கள் கடந்த காலங்களிலும் ஆதரவை தந்திருக்கிறீர்கள், இனிவரும் காலங்களிலே ஆதரவை தருவீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாலே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு அறப்பணிக்காக, ஏதோ ஒரு புண்ணியத்திற்காக உங்களால் என்ற பங்களிப்பை செய்கிறீர்கள் என்கிற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். எனவே வாருங்கள். ஏப்ரல் 26ஆம் திகதி 11 மணியளவில் அந்த மண்டபம் ஒரு தாய் நிலத்தின் கோலம் போல காட்சியளிக்கும். என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான சிங்கவண்ணா இணைந்திருப்பார். வாருங்கள், மகிழ்ந்திருப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். உறவுகளே, உங்களுடைய விடுமுறையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி உங்களை நாங்கள் தாயகத்துக்கு, அதாவது சுவிஸிலே நீங்கள் வந்து அந்த மண்டபத்துக்குள் உள்ளடுகின்ற போது உங்களுக்கு தாயகத்துக்கு செல்லுகின்ற உணர்வை ஊட்டுவதற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். வாருங்கள் உறவுகளை, மண்டபத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, நன்றி. சைவத்தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் உங்களை அன்பாக கேட்டிருக்கிறது. பேரன்புமிக்க எங்கள் தேசத்தினுடைய அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் தன்னுடைய அன்பு கலந்த பேரன்புமிக்க நன்றிகளோடு, அன்போடும் மகிழ்ச்சியோடும் அந்த சிவனுடைய திருவருளோடும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் பெற்று நிற்கின்ற இந்த மேடையில் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமென்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆண்டவர்க்கு நிறைவா போற்றி, சூரிச்சில் எழுந்தருளி இருக்கின்ற சுந்தர சிவனே போற்றி என்று சூரிச்சில் எழுந்தருளி அருளாட்சி வழங்குகின்ற அந்த சுந்தர சிவனுடைய திருப்பாதம் பணிந்து இன்றைய நிகழ்வுகள் அவனுடைய அருளினாலே நடைபெற காத்திருக்கிறது. அந்த வகையிலே சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் ஒரு ஆன்மீக நிறுவனமாக அல்லாமல்
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்ற பொற்பணியை செய்து கொண்டிருக்கிறது. 2.5 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு கலங்கரை விளக்கமாக முகமாலையில் சிவபுர வளாகம் என்கின்ற ஒரு வளாகத்தை உருவாக்கி எங்களுடைய அடையாளத்தை அந்த இடத்திலே நிறுவி அங்கு பலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கவும் அடுத்தடுத்து வேலை திட்டங்களை விரிவாக்கவும் நடத்தப்படுவதுதான் இந்த நிகழ்வு. அற்றார் அள்ளிப்பசி தீர்த்தல். எனவே நீங்கள் வந்திருப்பது நிகழ்வுக்கு அல்ல, தாயகத்திலே அல்லல் படுகின்ற எங்கள் உறவுகளுக்கு கரம் கொடுப்பதற்காக அன்புரிமையோடு தேசத்தின் உரிமையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்பே சிவம் மீண்டும் அன்புரிமையோடு வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி பெற்று நிமிர்வு பெற்று நிற்கிறது இவரங்கத்தில். 18 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்து குருவாக ஒரு வழிகாட்டியாக எங்களை வழிநடத்திய, என்றும் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய ரகுநாத குருக்களையா அவர்களுடைய உருவப்படத்துக்கான நிகழ்வு. அவர் தொடர்பாக இப்போது தம்பி கவிதரன் அவர்கள். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்தில் வானுரையில் வைக்கப்படுவான் என்பது வள்ளுவனுடைய வாய்மொழி. அந்த வள்ளுவனுடைய வாய்மொழியை திருமொழியாக கொண்டு தன்னுடைய வாழ்வியலில் சூரிச்சிவனுடைய திருவடி பற்றி 18 ஆண்டுகள் சைவத்தமிழ் சங்கத்தோடு சைவத்தமிழ் சங்கத்தினுடைய ஒரு குடும்ப நண்பனாக சூரிச்சிவன் ஆலயத்தினுடைய 18 வருட காலத்தினுடைய பிரதம குருவாக 30 திருநூறு பூசி எப்போதும் சிவ வழிபாடாற்றி எப்பொழுதும் சுந்தர சிவனுடைய திருவருளை நினைந்து வியந்து வழிபாடாற்றிக் இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ரகுநாத குருக்கள் ஐயா ஐரோப்பாவிலே 2வது பெரிய தேர் என்ற பெருமைக்குரிய சூரிச்சிவன் ஆலயத்தினுடைய சித்திர தேர் அமைப்பதற்கு வித்திட்டு அந்த வித்திடலுக்கு முதல் அன்பளிப்பை வழங்கிய ஒரு அற்புதமான பணியாளர், அற்புதமான அன்பன், அற்புதமான அந்தன சிவாச்சாரியார் வணக்கத்துக்குரிய ரகுநாத குருக்கள் ஐயா அவர்கள். சிவபுர வளாகம் உருவாகுவதற்கும் சைவத்தமிழ் சங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு அறப்பணிகளுக்கும் வித்திட்டு இதை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிநாதமாக ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு அற்புதமான அந்தன சிவாச்சாரியார் ரகுநாத குருக்கள் ஐயா அவர்கள். தாயகத்திலே 2022ஆம் ஆண்டு சிவபுர வளாகம் திறப்பு விழாவிற்காக தாய் மண்ணிற்கு சென்ற பொழுது அங்கே சுகஈனம் காரணமாக 25/8/2020 அன்று சுந்தர சிவனுடைய திருவடி இறைபதம் அடைந்த ரகுநாத குருக்கள் ஐயா அவர்கள் கடைசி உயிர் இருக்கும் மணித்துளி வரை சைவத்தமிழ் சங்கத்தோடும் சூரிச்சிவன் கோவிலோடும் அன்பே சிவத்தோடும் அந்த சைவப்பணியையும் தமிழ் பணியையும் இரு கண்களாக நினைத்து பயணித்த அந்த மனிதனை, அந்த புனிதனை, அந்த சிவாச்சாரியாரை, அந்த அன்பனை, அந்த நண்பனை இந்த நேரத்திலே நினைந்துரகி அஞ்சலி செய்வதில் இந்த மேடை ஒரு ஆத்ம திருப்தி வருகிறது. அந்த வகையிலே ரகுநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கான சுடரினை ஏற்றி வைத்து அவருடைய நினைவில் உருகுவதற்காக சிவனாலயத்தினுடைய பிரதம குரு வணக்கத்துக்குரிய வாமதேவ கைலாசநாத குருக்கள் அவர்கள் இப்பொழுது ரகுநாத ஐயாவுக்கான விளக்கினை மாலையினை அணிவித்து அந்த 30 திருநூறு பூசி எப்பொழுதும் சிவநாமம் பேசி சுந்தர சிவனுடைய திருவடியிலே 18 ஆண்டுகள் அற்புதமான பணியும் ஆன்மீக பணியும் செய்த அந்த ஆன்மீக தொண்டனை அற்றார் அழிப்பசி தீர்த்தல் இந்த அரங்கம் நன்றியோடு அந்த சூரிச்சிவனுடைய திருவருளோடு அவருடைய ஆத்மா இளைப்பாறி இருக்கும் என்ற நல்ல நம்பிக்கையோடு அவரை இந்த இடத்திலே நினைந்து மனமுருகிக் கொள்கிறோம்.